Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து இலக்கண பகுதியில எதிர்ச்சொல் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சரிங்களா. சோ எதிர்ச்சொல் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க. இல்லாட்டி டைரக்ட் क्वेश्चनா ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதுல ஏதாவது ஒரு வேர்ட் வந்து அண்டர்லைன் பண்ணி அதுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. சரிங்களா. எதிர்ச்சொல் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். புக்ல இருக்கிறது புக் பேக்ல இருக்கிறது மட்டுமாவது தயவு செய்து படிச்சிருங்க. சரிங்களா. இன்னைக்கு வந்து நம்ம எதிர்ச்சொல் தான் வந்து ரீகால் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மிசை மிசைனா இதனுடைய பொருள் வந்து மேடு. மிசைக்குரிய எதிர்ச்சொல் வந்து பள்ளம். நண்புனா பகை. ஆர்வம் ஆப்போசிட் வந்து வெறுப்பு. மடவார் எதிர்ச்சொல் ஆடவர். மறுமை எதிர்ச்சொல் இம்மை. வன் சொல்னா இன்சொல். அல்லவை நல்லவை. தன்மைனா முன்னிலை. துண்ணலர்னா நண்பர். கடையர்னா உயர்ந்தவர். நீரவர்க்கான எதிர்ச்சொல் பேதையார். அறிவுடையார்னா அறிவில்லார். கேண்மைனா நட்பு. அதுக்குரிய எதிர்ச்சொல் வந்து பகை. மடநாகுனா மலவிடை. உளவாக்கல்னா நீக்கல். உண்டாக்குதல் அழித்தல். அல்குனா பகல். செருணர் அப்படின்னா நண்பர். மென்கண்ணா வன்கண். திண்மை நொய்மை. உண்மை பொய்மை. வெண்மை கருமை. அகலல் நெருங்கல். அடினா முடி. அடக்கம்னா அடங்காமை. அலர்னா அம்பல். மலர்தல் கூம்புதல். ஆக்கம்னா கேடு. இசை வசை. அறம்னா மரம். இணங்கு பிணங்கு. ஈதல்னா ஏற்றல். ஊடல்னா கூடல். எரிதல் அவிதல். குணம்னா குற்றம். கொள்னா கொடு. சுரர் சுரர்னா தேவர். சுரர்னா சுரர். போக்கு வரவு. தக்கான் தகவில்லார். கவனம் மறதி. ஓங்குதல்னா ஒடுங்குதல். கட்டுதல் அவிழ்த்தல். தமர் பிறர். தவம்னா அவம். தும்மை அப்படின்னா நெய்தல். இழுனா தள்ளு. நேசம் பகை. மடமைனா புலமை. வன்மைனா மென்மை. குறுமைனா நெடுமை. வாழ்னா கெடு. உலாவு நில். உறங்கு விழி. சரினா பிழை. செல்வன் வறியவன். தொகுத்தல் வகுத்தல். குன்ற கூறல் மிகைப்பட கூறல். மடிதல் விரிதல். கண்டார் காணார். வெற்றி கரந்தை. வஞ்சினா காஞ்சி. நொச்சினா உளிங்கை. வெற்றினா குறிஞ்சி. வஞ்சி எதிர்ச்சொல் முல்லை. வாகை பாலை. பாடான் கைக்கிளை. காஞ்சி பெருந்திணை. இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதியில் எதிர்ச்சொல் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கில் இருக்க வேர்ட்ஸு. இது எந்த டைப்பில் கொஷின் கேட்பாங்கன்றது ஸ்டார்டிங்கில் சொன்னேன். டைரக்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க. அல்லது சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து வேர்டு வந்து வார்த்தை வந்து அண்டர்லைன் பண்ணி அதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லாட்டி பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா. ஸோ எந்த டைப்பில் வேணும் இந்த எதிர்ச்சொல் வந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ எதிர்ச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக ரீகால் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்காதவங்களும் படிச்சுக்கோங்க. சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.